தூத்துக்குடி மாநகராட்சியின் 3வது வார்டு கொத்தனார் காலனியில் வெள்ள நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் பலரும் வீட்டை பூட்டிக் கொண்டு தங்களின் உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக புறநகர் பணிமனையிலும் வெள்ள நீர் தேங்கியது. மாப்பிள்ளை புலியூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட KVK நகர் பகுதியில் வெள்ள நீர் சுமார் 300 வீடுகளை சூழ்ந்துள்ளது. நால்வர் நகர் பகுதியிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. KTC நகர் பகுதி முழுவதும் 2 அடி உயரத்திற்கு மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுமார் 40 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது பெய்து வரும் தொடர் மழையால் புகழ்பெற்ற முருகன் கோயில் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும் தரிசன வரிசைகளில் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடற்கரை பகுதியிலும் பக்தர்கள் குறைவாகவே காணப்பட்டனர். தொடர் மழையால் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் நனைந்தபடி சென்றனர். இடைவிடாத மழையால் ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடியில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் இருந்து வரும் 5 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோன்று பெங்களூருவில் இருந்து வரும் விமானமும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே சென்னை, பெங்களூரு, மும்பை, டெல்லி, ஹைதராபாத்தில் இருந்து மதுரைக்கு இயக்கப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்பியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட தெற்கு காடு பகுதியில் 20 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழைநீர் வெளியேற வழியில்லாததால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். நாகையில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 4 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், புத்தூர், கீழ்வேலூர், திருக்குவளை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. கடலூர் சுற்றுவட்டாரத்தில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், கடலூரில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, இந்த டென்மார்க் புயல் காரணமாக தற்போது தங்கள் ஆட்டத்தை துவங்கி இருக்குது என்று குறிப்பிடலாம். குறிப்பாக சென்னையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த புயலானது அதன் தாக்கம் என்பது கடலூரில் தற்போது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் மதியம் 3 மணியிலிருந்து கனமழை என்பது வெளுத்து வாங்கி பெய்து வருகிறது. மாவட்டத்தின் அனைத்து பகுதியுமே கனமழை என்பது காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நிலையில் கடலின் சீற்றமான வழக்கத்தை விட அதிக அளவில் கொந்தளிப்பு காணப்படுகிறது. கடற்கரையோரம் அதிக காற்று வீசுவதால் தற்போது மீனவர்கள் வீட்டிலேயே குடிக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளே தெரிகிறது. 8 அடியிலிருந்து 10 அடி வரை இந்த கடற்கரையில் கனமழையும் மற்றும் மழையின் சீற்றமும் காணப்படுவதால் தற்போது இந்த புயல் தாக்கம் என்பது தனது ஆற்றலை துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையை எதிர்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதிகாரிகளும் துரிதப்படுத்திருக்கிறது. குறிப்பாக புயல் பாதுகாப்பு மையங்கள் தயாரில் இருக்கிறதாகவும் மாநகராட்சி, உள்ளூராட்சி அனைத்து இடங்களிலும் தங்கும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். தொடர்ந்து இந்த கனமழையின் காரணமாக மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏனென்றால் காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசப்படும். எனவே மரங்கள் அங்கங்கே விழக்கூடிய நிலை ஏற்படும். எனவே மக்கள் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மின்சாரம் இல்லை என்றால் உடனடியாக புகார் தகவல் தெரிவித்தால் அந்தந்த பகுதியில் உடனடியாக சீரமைப்பு பணிகள் செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மனுஷா, பிரேம், கடலூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக மோனிஷா, கடலூர் மாவட்டம் என்பது தொடர்ந்து இயற்கை சீற்றத்தாலும் கடுமையான மழை வெள்ளத்தாலும் தொடர்ச்சியாக பாதிக்கக்கூடிய மாவட்டம். ஏனென்றால் இந்த ஆறுகள் ஒரு தென்பெண்ணை, கெடில மற்றும் வெள்ளாறு, பரவனாறு, கொள்ளிடம் என அனைத்து ஆறுகளும் ஓடுகிறது. பல்வேறு மாவட்டங்கள் பெய்யக்கூடிய நீரானதும் தற்போது இங்கே வருகின்றன. கடலூர் மாவட்டம் தொடர்ந்து அதிக வெள்ளத்தாலும் பாதிக்கக்கூடிய மாவட்டம். தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை என்பது தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் 1,50,000 பேர் தங்கும் முகாம்கள் தற்போது தற்காலிக முகாம்கள் என்பது
என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புயல் பாதுகாப்பு மையங்களிலும் பொதுமக்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பாதிப்புகள் ஏற்பட்ட தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அங்கு அதிகாரிகளை வட்டாட்சியர் அதிகாரிகளை முகாமிட்டு தொடர்ச்சியாக அங்கு தண்ணீர் தேங்கி வந்தால் உடனடியாக மக்களை பாதுகாப்பினை தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் சுமார் 253 கர்ப்பிணி பெண்கள் மூலம் அடுத்த வாரம் வந்துட்டு பிரசவத்திற்கு உள்ள நிலையில் அவர்களுக்கு போதிய பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து துறை அதிகாரிகளும் தயாரில் இருக்கிறார்களும் மேலும் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் அரசு மருத்துவமனையில் இருக்க வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட வேளாண் துறை அமைச்சரும் தொடர்ந்து இருக்கக்கூடிய கண்காணிப்பு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியில் தொடர்ந்து இங்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகாமிட்டு தொடர்ந்து எங்கெங்க பாதிப்புகள் ஏற்படும் மழைகள் எங்கெங்கே விழுவது என தொடர்ந்து புகார் வந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை ஏற்பட்டிருக்காங்க. அனைத்து துறை அதிகாரிகளும் முடக்கி இருக்கிறார்கள். விடுப்பு யாரும் எடுக்கக்கூடாது என்ற மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளும் விஓ முதல் மற்றும் வட்டாட்சியர்கள் வரை டிஆர்ஓ ஆர்டிஓ என அனைவருமே தற்போது புயலை எதிர்கொள்வதற்காக அனைத்து துறை அதிகாரிகளும் தயாரில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மனுஷன் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம். சென்னையை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் மழை பெய்து வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தாம்பரத்தில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். அதாவது முனிஷா, சென்னை மற்றும் புறநகர் பகுதியான ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலையிலிருந்தே மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சாரல் மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் சென்னையில் பணிபுரிந்து வருவதால் பணி முடித்துவிட்டு சென்னை திரும்பும் பொதுமக்கள் மழையில் நனைந்தவாறு அவதிப்பட்டு சென்னை வீடு திரும்பும் சூழ்நிலை ஏற்படுது. குறிப்பாக அதிகப்படியான வாகனங்கள் சென்னையிலிருந்து தாம்பரம் நோக்கி வருவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் கொட்டும் மழை என்றும் பாராமல் போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ். சென்னை ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், ஓஎம்ஆர் சாலையில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, டிட்வா புயல் காரணமாக சென்னை ஓஎம்ஆர் சாலை, சோழையநல்லூர், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், பெருமுடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. தொடர்ந்து விட்டு மழையானது பெய்து வருகின்றன. இதேபோல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, பனையூர், குட்டிவாக்கம், பாலவாக்கம், ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதேபோல் புறநகர் பகுதிகளான மேடவாக்கம், பள்ளிக்கரணை, ஒட்டியம்பாக்கம், சித்தலப்பகம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பெய்து வருகின்றன. இன்று இரவு முதல் அதிக கனமழை இருக்கும் என்று அறிவிப்பு வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் சாலைகளில் மழைப்பொழிவான தொடங்கியுள்ளது. வினோத், ஓஎம்ஆர் சாலையில் எங்கேனும் மழை நீர் தேங்கி உள்ளதா? முக்கியமாக சுமார் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சில இடங்களில் மழைநீரானது தேங்கி நிற்கின்றன. இந்த ஓஎம்ஆர் சாலை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகின்றன. இந்த நேரத்தில் சாலைகளாக குறுகலாக்கப்பட்ட நிலையில் இந்த எப்போது மழை பெய்தாலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு அதிக கனமழை பெய்தால் இந்த பகுதியில் குளம்போல் காட்சியளிக்கும், கண்ணு கெட்டிய தூரம் வரை மழைநீராக காட்சியளிக்கும். இந்த ஓஎம்ஆர் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இந்த பிரதான சாலையில் மழைநீர் சுமார் 1 அடிக்கு நின்று வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படும். அந்த வகையில் தற்போது லேசான மழைக்கு அரை மணி நேரம் பெய்த மழைக்கு பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீரான தேங்கி நிற்கின்றன. இரவு முழுவதும் மழையானது தொடர்ந்து கனமழை பெய்து வந்தால் இந்த ஓஎம்ஆர் சாலை தண்ணீர் காட்சிகளாக காட்சியளிக்கும். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.